வணக்கம்ங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் பேச்ச பாத்தீங்களா? ஏன் பாக்கலீங்களா? என்னங்க இப்படி? எஸ், நேத்திருந்து செங்கோட்டையன் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு, மனம் திறக்க போறாரு, மனசுல என்ன இருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் ரொம்ப ஆர்வமா செல்போனை பார்த்துட்டு இருந்தாங்க, டிவியை பார்த்துட்டு இருந்தாங்க, என்னதான் சொல்ல போறாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் அப்படியே ஒரு ரோட் ஷோ நடத்தினாரு. எவ்வளவு கூட்டம் கூடிச்சு. ஓகே, இன்னொரு எடப்பாடி அப்படின்னு நினைக்க வச்சுட்டாரு. எவ்வளவு பெரிய சீனியர் லீடருங்க அவரு, எவ்வளவு மூத்த ஒரு உறுப்பினர் அதிமுக, எவ்வளவு பெரிய தலைவர். எம்ஜிஆர் காலத்திலேயே உள்ள வந்தவருங்க. எம்ஜிஆர் ரொம்ப போற்றி பாதுகாக்கப்பட்டவர், அப்போவே எம்எல்ஏ ஆனாரு. அந்த மாதிரி இருந்த ஒரு மிகப்பெரிய தலைவர். செல்வி ஜெயலலிதா கிட்டையும் ரொம்ப நெருக்கமா இருந்தவர் அவரு. செல்வி ஜெயலலிதா போன தேர்தல் கூட்டங்கள்லாம் அழகா வடிவமைச்சு கொடுத்தவர். அவ்வளவு பெரிய ஒரு சீனியர் லீடருங்க. ஒரு வாழ்க்கை ஒரு அமைஞ்சு இருந்தால் கிட்டத்தட்ட முதலமைச்சரே ஆயிருப்பாரு. என்னவோ கோபத்தூர்ல அவரால முதலமைச்சர் ஆக முடியல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகி ரொம்ப பெரிய தூரத்துக்கு போயிட்டாரு. இந்த சமயத்துல செங்கோட்டையன் பிரஸ பாக்குறது ரொம்ப பெரிய அளவுக்கான உலக மீடியாலாம் சேர்ந்து நின்று பார்த்துச்சு. என்னவோ சொல்ல போறாரு, எடப்பாடிக்கு ரொம்ப பெரிய மிரட்டல் விடுக்க போறாரு, இல்லைன்னா கட்சியை விட்டு போக போறாரு. இப்ப நீங்க தேடி தேடி பார்த்தோம்னா என்ன நடந்தது அந்த கூட்டத்துல? ஏன் சும்மா ஏங்க வழி விடுங்க, ஏனப்பா பேசணும் இல்லப்பா அப்படின்னு அந்த கோவை தமிழை தான் அதிகமா கேட்க முடிஞ்சது. ஆனா செங்கோட்டையன் என்ன பண்ணாரு பாத்தீங்களா? எடப்பாடி பழனிசாமியே எல்லாரையும் போக சொல்லிட்டு டிவி முன்னால உட்காந்து செங்கோட்டையன் என்ன சொல்லிடுவாரோ ஆர்வம் பார்த்தாருங்க. ஆனா செங்கோட்டையன் இப்படி பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, கட்சி விட்டு போனதெல்லாம் கூட்டிட்டு வாங்க, நாங்க 6 பேர் போய் எடப்பாடி பழனிசாமி பேசணும். அவர் முகம் கொடுத்த பேசலையே. போனவங்க ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன், இன்னும் நிறைய பேர், கேசி பழனிசாமி, இவங்களெல்லாம் கட்சியில கொண்டு வந்தா கட்சி பலமா இருக்கும் அப்படின்னு 6 பேர் போய் சொன்னாங்க. எப்போ 2024 மக்களவை தேர்தலுக்கு அப்புறம். அதுவே 1.25 வருஷம் ஆகி போச்சு. அதுக்கே அசைஞ்சு கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் போய் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி அசைஞ்ச கொடுக்கலையே. செங்கோட்டையன் சொல்றாரு, எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய ஆளு, கட்சியை தோற்றுவித்தவர், அவர் பின்னாலேயே ஒரு மிகப்பெரிய படை இருந்துச்சு. அப்படிப்பட்ட உயர்ந்த தலைவர் அவர் கட்சியிலிருந்து விலகி போய் முன்னாள் அமைச்சர் SD சோமசுந்தரம் ஊர்வலமா போய் ஊழல் புகார்லாம் கொடுத்தாரு. ஆனா அவரையும் போய் வீட்டுல போய் கூட்டு வந்தாருங்க எம்ஜிஆர். அவ்வளவு பெரிய ஒரு பெரிய மனிதர். அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா மட்டும் என்ன, காளிமுத்து என்னென்ன பேசினாரு அதெல்லாம் கேட்கவே முடியாது. ஜேபிஆர் அப்பப்பா சொல்லக்கூட முடியாது. இப்படி எல்லாம் பேசினவங்களை எல்லாம் கட்சியில சேர்த்துக்கிட்டு நல்ல பொறுப்புல உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமியும் நிறைய பேர் வெளியே திட்டுறாங்க, அந்த அளவுக்கு எல்லாம் திட்டல. அவங்களெல்லாம் கூட்டு வந்து கட்சியில சேர்த்துக்கணுமா? ஏங்க, எம்ஜிஆர் காலத்துல உள்ள வந்தவங்க, அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா காலத்துல திட்டிட்டு வெளியே வந்தவங்க, இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இங்க பெட்டி பாம்பா இருப்பாங்க. ஆனா எடப்பாடி காலத்துல அவர் திட்டிட்டு வெளியே போனவங்களை உள்ள சேர்த்துக்கிட்டாருன்னா உள்ளேயே திட்ட மாட்டாங்களா? இது ஊருக்கே தெரிஞ்ச கதைங்க. எடப்பாடி அடிப்படையில மேல வந்தவர், எப்படிலாம் மேல வந்த நல்லா தெரியுமில்ல. இந்த கணக்குக்கெல்லாம் அவர் தயாரா ஆக மாட்டாரு. இப்ப செங்கோட்டையன் சொல்றாரு, எல்லாரையும் கூட்டிட்டு வரணும், கட்சி அப்பதான் பலமாகும். இதுக்கு 10 நாள் கெடு. யாருக்கு யாரு கெடு விதிக்கிறது? எடப்பாடிக்கு செங்கோட்டையன் கெடுவான். அடாடாடா, செங்கோட்டையன் தான் எடப்பாடியே மேல கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பழைய வரலாறு. இன்னைக்கு யாரு, நம்ம அமாவாசை அப்படிலாம் பார்த்திருக்கோம் இல்ல, எத்தனை படம் பார்த்திருக்கிறோம், உங்களுக்கு தெரியுமே. காலம் அப்படிதாங்க, அரசியல் எல்லாத்தையும் தலைகீழா மாத்திரும். எடப்பாடி இன்னைக்கு பவர்ஃபுல் பொசிஷன் இருக்கிறாரு. அவருக்கு செங்கோட்டையன் சொல்றாரு, 10 நாள் தான் கெடு, அதுக்கப்புறம் நாங்களே முயற்சி இருப்போம். என்ன பண்ண போறீங்க? இன்னொரு ஓபிஎஸ் ஆயிடுவார் போல இருக்க செங்கோட்டையன். OPS 2, OPS முன்னாள் முதலமைச்சர், அப்படியே அங்கிங்க தனியா ஒரு சுயேட்சை நின்று ஓட்டு வாங்கினவர். அவருக்கு பின்னாடி எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியல. செங்கோட்டையின் பின்னாடி நல்ல ஒரு கூட்டம் இருக்கு. அவருடைய சாதியை சேர்ந்தவர்கள், அதிமுக அபிமானிகள், கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டவர்கள் எல்லாம் அவர் பின்னாடி இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் வச்சுட்டு எடப்பாடியை மிரட்ட முடியுமா? அதுக்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு வேணும், பல சகல விதமான அம்சங்கள் வேணும். எடப்பாடி கிட்ட எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் ஒரு மூச்சுல வாயடிக்க வச்சிருவாருங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். இப்படி எல்லாம் இருக்கும்போது செங்கோட்டையன் முடியுமா? அதனாலதான் அவரால் முதலமைச்சர் ஆக முடியல. அந்த காலத்துல கூவத்தூர்லயே அவர் வெயிட்டா ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா முதலமைச்சர் ஆயிருப்பாரு. எடப்பாடி பண்ணாரு, வெயிட்டா இருக்காரு. இப்போ
இப்போ போய் அவர்கள் மிரட்ட முடியுமா? இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், செங்கோட்டையனுக்கு சாவி கொடுப்பது யார், இப்படி எல்லாம் நிறைய சோசியல் மீடியால ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபி இருக்கோ, அண்ணாமலை சொல்லி தராரோ, அவங்களுக்கு எல்லாம் என்னங்க வேலை இப்போ? இல்ல அதிமுகவை பீஸா ஆக்கிட்டு அங்கே வளரணும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. அதனால ஓபிஎஸ் கட் பண்ணி விட்டுச்சு, அதனால டிடிவியா கட் பண்ணி விட்டுச்சு. இப்போ மறுபடியும் செங்கோட்டையனை வச்சுட்டு எடப்பாடிக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் நிறைய பேசிக்கிறாங்க. கொடுப்பாங்க தாங்க. எடப்பாடி ஒரு பவர்ஃபுல் லீடரா இருந்தாருன்னா இந்த மாதிரி அங்கங்க முளைச்சு பேசுவாங்களா? சான்ஸே இல்ல. அவர் என்ன எம்ஜிஆரா ஜெயலலிதாவா? ஏதோ கோவத்துள்ள ஒரு வகையில உள்ள வந்து தலைவராயிட்டாரு. இப்போ யாரை பார்த்தாலும் பயமா தான் இருக்கும். ஆனா எடப்பாடியை எதிர்த்து யார் குரல் கொடுக்க முடியும்? செங்கோட்டையனா? குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 லீடர்ஸ் ஒன்னா சேர்ந்தாதான் முடியும். அந்த பகுதியில அதே அளவுக்கு பலமா இருக்கிற, ரொம்ப அழகா ஸ்ட்ராட்டஜி பண்ணுகின்ற, தேர்தல் நேரத்தில் அழகா ஸ்கெட்ச் போடுகின்ற வேலுமணியா இருக்கணும், தங்கமணியா இருக்கணும். அந்த சவுத் பெல்ட்ல தென் மாவட்டங்கள்ல இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் இருக்கிறாரு, செல்லூர் ராஜு, அப்புறம் ஆர்பி உதயகுமார், இவெல்லாம் முக்குரத்து சமூகத்துக்காரங்க. இவங்கெல்லாம் ஓரளவு குரல் கொடுத்தானா வாய்ப்பு இருக்கு. அவங்க யாருக்கா குரல் கொடுக்கணும்? சசிகலாவுக்கா, டிடிவி தினகரனுக்கா, ஓ பன்னீர்செல்வத்திற்கா? இவங்கெல்லாம் உள்ள கொண்டு வந்தா அவங்க பெரிய லீடர் ஆயிருவாங்கல்ல. அவங்க எல்லாம் வெளியே இருந்தாதான் இந்த குட்டி தலைவர்கள்லாம் அந்த இடத்துல மிகப்பெரிய தலைவர்களா இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நட்பா இருக்க முடியும். அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கான கூட்டத்தை கொண்டு வர முடியும். ஜெயிச்சாங்கன்னா அமைச்சர் பதவி வாங்கிக்க முடியும். இவங்கெல்லாம் சசிகலா வர்றதையோ, டிடிவி வர்றதையோ, ஓபிஎஸ் வர்றதையோ விரும்ப மாட்டாங்க. அப்ப யார் தான் விரும்புவாங்க? கட்சி நலன் சொல்றாரு. என்னங்க கட்சி நலன்? யாருக்குங்க கட்சி நலன் வரும்? எல்லா அரசியல்வாதிகளும் முதல்ல சேரிக்கிறது சுயநலன். சுயநலன் நமக்கு வேண்டியது கிடைக்குதா? என்னென்ன வாய்ப்பு கிடைக்குது? தேர்தலில் ஜெயிக்க முடியுதா? ஜெயிச்சு ஒரு பதவி கிடைக்குமா? பதவி கிடைச்ச பிறகு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்குமா? இப்படிதான் பார்ப்பாங்க தவிர கட்சி நலன் அப்படின்னு யாரும் பார்க்கறதுக்கு தயாரா இல்ல. செங்கோட்டையன் ரொம்ப நாள் மனசுல வச்சுட்டு இருந்தாரு. இப்ப 2 நாள் முன்னால ஒரு பில்டப்பை கொடுத்து பிட்ட போட்டு இன்னைக்கு எல்லாரும் முன்னாலையும் செம்ம பிலிம் காமிச்சாரு. ஏதோ ஒரு மிகப்பெரிய ட்ரெய்லரா இருக்கும், மெயின் பிக்சர் அப்புறம் வரும்னு நினைச்சோம்னா ட்ரெய்லரே புஷ்னு போயிருச்சுங்க. ட்ரெய்லரே இவ்வளவு மொக்கையா இருந்துச்சுன்னா ஐயோ மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக தொண்டர்களே அவர் கவர முடியலைங்க. பின்னால ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு என்னமோ ஒரு மாதிரியா ஒரு பெரிய ஒரு மர்மம் இருந்துச்சு. கொண்டு வந்து போட்டு உடைச்ச உடனே என்ன ஐயா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் நீக்கி எடப்பாடி பழனிசாமி தேனியில ஒரு கூட்டம் நடத்துறதா இருந்துச்சு, நிர்வாகிகள் கூட்டம். செங்கோட்டையன் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு நினைச்சு அது ரத்து பண்ணிட்டாராம். செங்கோட்டையன் பேச்சு கேட்ட பிறகு எடப்பாடி செம்ம குஷி ஆயிட்டாரா. எப்பா இப்படிதானா பேசுவீங்க? பேசுறதுக்கு ஒரு வழி இல்லையா? செங்கோட்டையன் நல்லா பேசுறாருங்க, தன்னுடைய விசுவாசம் நல்லா காமிக்கிறாரு. எடப்பாடி அவ்வளவு நல்லா பேசுறது இல்ல, இருந்தாலும் தலைவரா இருக்கிறாரு. ரெட்டைலைங்கிற ஒரு மாய பிம்பம் அவர்கிட்ட ஒட்டி இருக்கிற வரைக்கும் யாராலையும் அவர்கிட்ட இருந்து அதிமுகவை பிரிக்க முடியாது. இது ஏதாவது பிஜேபி வேலை பார்த்து செங்கோட்டையனுக்கு இன்னும் காத்த கொடுத்து, இன்னும் எவ்வளவு காத்த கொடுத்தாலும் இப்படித்தான் இருப்பாரு போல இருக்கு, காத்து கொடுத்து புஷ் பண்ணி அவர் முதலமைச்சர் ஆக்கிடுவோம், இல்ல வேலுமணியை முதலமைச்சர் ஆக்கிடுவோம், அப்படி எல்லாம் எடப்பாடிக்கு செம்ம அப்படியே ஒரு கஷ்டத்தை கொடுத்தா, நெருக்கடி கொடுத்தா அப்போ வேணாலும் கொஞ்சம் இறங்கி வருவாரு தவிர இதுக்கெல்லாம் ஒரு அசைற மாதிரி தெரியல. 10 நாள் கெடு அது எடப்பாடிக்கு இல்ல, அது செங்கோட்டையனுக்கு தான். நன்றி, வணக்கம்.